மிதுன ராசிக்கு இந்த 2026ஆம் ஆண்டு வியாழக்கிழமை அன்னைக்கு பிறக்குது. இந்த ஆண்டு உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு பலாபலனை கொடுக்கும் என்று பார்க்கும்போது, அதாவது உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா, ராசியிலே கிரக வக்கரத்தில் குரு பகவான் பாதகாதிபதி வக்கரமாக இருக்காருங்க. அடுத்தது குரு பகவான் வந்து உச்சத்துக்கு போகிறாருங்க. 2ஆம் இடம் உங்கள் ராசியை விட்டு, அதாவது நம்ம பாதகத்தை இத்தனை நமக்கு வந்து ஒரு பிரச்சனை குறையோ நம்ம ராசியில் இருந்துட்டாங்க 1 வருஷ காலம் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது. அடுத்தது உங்களுக்கு உங்கள் ராசியை வந்து 4 கிரகம் பார்க்குதுங்க. 4 கிரகம்னா யார் யார் பார்க்குறா அப்படின்னா, சூரியன் பார்க்குறாரு, செவ்வாய் பார்க்குறாரு, புதன் பார்க்குறாரு, சுக்கரன் பார்க்குறாரு. அந்த புதன் லக்னாதிபதி ராசியாதிபதி ராசியை பார்ப்பது நல்லதுங்க. பாக்கி அதாவது பூர்வ புண்ணியாதிபதி சுக்கரனும் பார்ப்பது நல்லதுங்க, சூரியனும் பார்ப்பது நல்லதுங்க. ஆனால் அந்த செவ்வாய் பார்ப்பது அவ்வளவு நல்லது இல்லைங்க. அப்படின்னா நான் சூரியன் தாங்க பலம். அப்படிங்கும்போது அதை புதனாதித்ய யோகம் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை மிதுன ராசிக்காரங்களுக்கு புதனாதித்ய யோகமும் கொடுக்குது. தொழில் மூலியமாக நல்ல ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு. இந்த 2026ஆம் ஆண்டு மிதுன ராசிக்காரங்களுக்கு தொழில் மூலியமாக ஒரு மாற்ற நிலையை கொடுத்து அதில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது. தொழில் நல்ல முன்னேற்றமும் கிடைக்கக்கூடிய தன்மை உண்டு. ஏன்னா 7ஆம் இடத்துல 4 கிரகம் இருந்தாலும் உங்களுக்கு 7ஆம் இடம் பொது தொடர்பில் வந்து நல்ல ஒரு பிரகாசிக்கக்கூடிய தன்மை, பொது வாழ்வியல் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பேர் எடுத்து பேருக்கு அதாவது பேர் எடுக்கக்கூடிய ஒரு தன்மை பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டுங்க. அதனால் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு பொது வாழ்க்கையில் நல்ல பிரகாசிக்கக்கூடிய தன்மை உண்டு.